ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. சிவனுக்கு நந்தி, முருகருக்கு மயில், அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கழுகு. கழுகு சிலை 1 அடி உயரம், 50 கிலோ எடை உள்ளது. முழுக்க முழுக்க கருங்கல்லையே பண்ணியிருக்கிறோம். போன வருஷம் அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா 3 அடி உயரத்துல 250 கிலோல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கருங்கல்லே சிலை பண்ணோம். அவருக்கு முன்னாடி மூலவராக இருக்கணும்ன்றக்காண்டி இன்னைக்கு கழுகு சிலை பண்ணி ஐயரை வச்சு கும்பாபிஷேகம் நடத்தி கழுகு சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். பறவையிலே ராஜாலின்னு சொல்லப்படுற பறவை பார்த்தீங்கன்னா கழுகு தான். மேகத்துக்கு மேல பறக்கக்கூடிய பறவையும் கழுகு தான். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 வருஷமா தமிழ் சிறைகளெல்லாம் நம்பர் 1 இருக்கிறாரு. அவருடைய புகழ் உலகம் எல்லாம் பரவி கிடக்கு. தலைவர் 1981 கழுகுன்ற படமும் நடிச்சிருக்கிறாரு. அதையும் மென்ஷன் பண்றதுக்காண்டி அந்த கழுகு சிலையை பண்ணி இன்னைக்கு நாங்க என்ன பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டு வணங்கிட்டு வரோம். செவ்வாய் வெள்ளி பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷல் பூஜை நடக்கும் மூலவர் ரஜினிகாந்துக்கும். இப்போ கழுகு சிலைக்கும் சேர்த்து நாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இதை கும்பிடுறதுனால எங்க குடும்பம் எல்லா நல்ல வளங்களையும் விட்டு நாங்க நிம்மதியா இருக்கிறோம். இன்னைக்கு கழுகுக்கு சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தணும். நாங்க இல்ல, தலைவர்கிட்ட இருந்து எந்த அழைப்பும் வரல. கண்டிப்பா அழைப்பு வரும், நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த அழைப்பு வந்துச்சுன்னா அதோட சந்தோஷமான நாள் எங்களுக்கு இல்லை.